இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாம் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நான் உங்களுக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு பேசுறேன். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே, அவருடைய மரணத்தினுடைய சம்பவத்தில் ஈடுபட்ட சில முக்கியமான மனிதர்களை குறித்து சொன்னேன். அதனுடைய தொடர்ச்சியை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். முதலாவது நம்ம யாரை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை குறித்து பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துடைய சீஷன் தான் அவர் என்ன பண்றாரு? பணத்துக்காக இயேசுவை என்ன பண்றாரு? காட்டி கொடுக்கிறார். அப்ப யூதாசுடைய வாழ்க்கையை நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? பணத்துக்காக, சுயநலத்துக்காக நாம் என்ன பண்ணக்கூடாது? குற்றமற்ற நபர்களை என்னவா மாற்றக்கூடாது? குற்றவாளிகளாக மாற்றிவிடக் கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நாம் சந்திக்கக்கூடிய அநேக நபர்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு அவங்க என்னவா மாறலாம்னா யூதாசா மாறலாம். கூடவே இருந்து நமக்கு என்ன பண்ணலாம்? குழி பறிக்கலாம். ஆனா நாம் அவர்கள் கூட இருந்தாலும் நாம் அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? நன்மை தான் செய்யணும். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு துரோகம் பண்ணலாம், முதுகுல குத்தலாம், நம்மளை நம்ப வச்சு கழுத்த இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு அவங்க செய்யலாம், நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நாம் மறுபடியும் அதே விஷயத்தை அவங்களுக்கு என்ன பண்ண கூடாது? செய்யக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் பார்த்து அதை செய்வாங்க. ஆரம்பத்துல செய்ய மாட்டாங்க, ஆனா அதுக்கான காலத்தை அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு தருணம் வரும்போது அந்த தருணத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த விஷயத்தை செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆகவே நாம் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். சரி, இரண்டாவது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேதுரு. அவர் என்ன பண்றாரு? அவரும் இயேசு கிறிஸ்துடைய சீஷரா இருக்கிறாரு. அவர் இயேசு கிறிஸ்து யாருமே தெரியலன்னு என்ன பண்ணிடுறாரு? சொல்லிடுறாரு. சோ அப்போ அவருடைய வாழ்க்கையில் நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? அதாவது நாம எல்லாருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வர்ற வரைக்கும் நம்ம நல்லவங்களா தான் இருப்போம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் நம்ம உண்மையாவே நல்லவங்களா கெட்டவங்களான்னு என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்லுவோம், எனக்கெல்லாம் பண ஆசை எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, பணத்து மேல எனக்கு ஆசை கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எலெக்ஷன் டைம் திடீர்னு நீங்க நடந்து போகும்போது ரோட்ல ஒரு மூட்டையில கட்டா பணம் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படியே பார்த்து கண்டு காணாம போயிடுவீங்களா? தூக்கி வண்டியில வச்சு என்ன பண்ணுவோம்? எடுத்துட்டு போயிடுவோம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் எனக்கு அவ்வளவு ஆசை இல்லைங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறது இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் உண்மையா நமக்கு பணத்தினால ஆசை இருக்குதா இல்லையா நமக்கு என்ன பண்ணும்? அந்த சூழ்நிலை நமக்கு வெளிப்படும். அப்போதான் நாம் யாரும் நமக்கே தெரியும். இப்போ இங்க பேதுரு காட்டி கொடுப்பான்னு இயேசு சொன்னாலுமே பேதுருக்கு அதை பத்தி தெரியணும். தான் காட்டி கொடுப்பானா காட்டி கொடுக்க மாட்டானா? ஏன்னா பேதுரு என்ன டைலாக் சொல்றாரு? இயேசுவை உமக்காக என்ன பண்ணுவேன்? உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சூழ்நிலை ஒண்ணு வரும்போதுதான் அவருக்கு தெரியுது. என்ன தெரியுது? அவருக்கே என்ன தெரியுது? நான் சும்மா டைலாக் தான் விட்டேன், ஆனா உண்மையா சூழ்நிலை வரும்போது நான் யாரும் எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. மனம் கசந்து அழுகிறாரு. அவருடைய வாழ்க்கையை என்ன பண்றாரு? மாத்துறாரு. அவரை நம்பிதான் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறாரு ஊழியத்தை. நீ என்னை நேசிக்கிறாயா? என்னோட ஆடுகளை என்ன பண்ணுவாயாக? மேய்ப்பாயா? சோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன கத்துக்கிறோம் பேதுரு கிட்ட இருந்து? நாமும் நல்ல கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறோம், நம்ம நன்மை செய்யணும் தான் நினைக்கிறோம். ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நாம் யார் என்று நமக்கே தெரியும். சோ அதனால நம்ம தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? மனம் கசந்து அழுது அந்த தவறை உணர்ந்து நாம் என்ன பண்ணலாம்? மனம் திரும்பும் போது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை, ஒரு பொறுப்பை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா கொடுப்பான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லுவாங்க. அதாவது ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளிகள் கிடையாது, ஜெயில வெளியே இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சூழ்நிலை வரும்போதுதான் ஒருவர் நல்லவரா அல்லது குற்றவாளியா என்று நாம என்ன பண்ண முடியும்? அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும். சரி, மூன்றாவது இன்னொரு ஒரு கூட்டத்தை பார்த்தோம். அது ஒரு நபர் அல்ல, ஒரு கூட்டம். யார் அப்படின்னா பிரதான ஆசாரியர், வேத பாரகர், பரிசேயர், அப்புறம் மூப்பர்கள், அதாவது அந்த சங்கத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இவங்க எல்லாம் யார் அப்படின்னா அந்த காலத்துல இருந்த யூத மதத்தை பின்பற்றினவர்கள். அதாவது
மதம் நான் சொல்றேன். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கடவுளுடைய பாதையில நடக்கிறோம்னு நினைக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு கத்துக் கொடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் போதகர்கள் ஜனங்களை போதனையிலே வழிநடத்துகிறவர்கள், ஜனங்களை கடவுள் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிறவர்கள் என்று நினைத்தவர்கள். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? கடவுளையே என்ன பண்றாங்க? திட்டம் போட்டு கவுக்குறாங்க. கடவுளையே திட்டம் போட்டு கொலை செய்யறாங்க. புரியுங்களா நான் சொல்றது? அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் மதத்தை தான் போதித்தார்களே தவிர கடவுளுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு என்ன பண்ணவில்லை? போதிக்கவில்லை. அவர்கள் இயேசுவை என்ன பண்ணுகிறார்கள்? கொலை செய்கிறார்கள். இயேசு என்ன பண்ணப்பட்டார்? கொலை செய்யப்பட்டார். எதற்காக கொலை செய்யப்பட்டார்? அவருடைய போதனை, உபதேசம். அதை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். எந்த இடத்துல போட்டிருக்குது? லூக்கா 23வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ராஜா என்றும் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் அப்படின்னு என்ன பண்றாங்க? பிலாத்து கிட்ட போய் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? குற்றம் சாட்டுகிறார்கள். இப்ப உண்மையா பார்த்தோம்னா இயேசு ராயனுக்கு வரி கட்டக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல. அவர் என்ன சொன்னாரு? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அவர் சொன்ன வார்த்தையை அவருக்கு எதிராகவே என்ன பண்றாங்க? பயன்படுத்தி ட்விஸ்ட் பண்றாங்க. எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க? இவர் என்ன சொல்லிட்டாரு? ராயனுக்கு வரி கட்டக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு ஜனங்களை என்ன பண்றாரு? கலகப்படுத்துறாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா பிலாத்து என்ன சொல்றாரு? அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள் இவன் கலிலேயா நாடு தொடங்கி பாருங்க என்ன சொல்றாங்க? முதல் குற்றத்தை விட்டுட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் எருசலேம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி என்ன பண்ணாராம்? யூதேயா தேசமெங்கும் என்ன பண்ணாராம்? உபதேசம் பண்ணி. உண்மையான பிரச்சனை என்ன? என்னது? இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம். அப்ப இயேசு எதற்காக கொல்லப்பட்டார்? அவர் நல்ல உபதேசத்தை பண்ணினார். அதனாலே அவர் என்ன பண்ணப்பட்டார்? கொல்லப்பட்டார். நான் சொல்றது இதைதான் யார் செய்யறா? யூத மத தலைவர்கள் செய்கிறார்கள். யூத மத தலைவர்கள் இயேசுவை கொன்றார்கள். எதற்கு கொன்றார்கள்? இயேசு கிறிஸ்து நல்ல உபதேசத்தை என்ன பண்ணினார்? போதித்தார். நல்ல போதனைகளை போதித்தார். அதனால் இயேசுவை என்ன பண்ணார்கள்? கொன்று போட்டார்கள். இப்போ இன்னைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஏகப்பட்ட நபர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நீங்க இதுல நீங்க மெஜாரிட்டினா கிட்டத்தட்ட ஒரு 90-95% நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை ஒரு மார்க்கமாக போதிக்காமல் கிறிஸ்தவத்தை ஒரு மதமாகத்தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அந்த கிறிஸ்தவத்தை மதமாக போதிக்கக்கூடிய சாதாரண ஊழியர்களும் இருக்கிறாங்க, உச்சத்துல உயர்ந்த ஊழியர்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட போய் மதத்தை போதிக்கிறவங்க கிட்ட போய் நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை போதிச்சீங்கன்னா நீங்களும் யார் மாதிரி தான் ஆயிடுவீங்க? இயேசு மாதிரி தான் ஆயிடுவீங்க. நம்மள அழிக்கணும், அமுக்கணும், நசுக்கணும், கொல்லணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு எதிராக திட்டம் போடுவாங்க. அப்படி நடக்கும். அப்படி உண்மையாக என்ன பண்ணுகிறது? சில இடங்களிலே நடக்கத்தான் செய்கிறது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு எதிரி யாரு? வேற யாரோ நமக்கு எதிரி நினைக்கிறோம். ஆனா வேற யாரும் நமக்கு எதிரி இல்ல. நம்ம கூடவே கிறிஸ்துவை அறிவிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு கிறிஸ்தவ மத போதனைகளை போதித்துக் கொண்டு மனித பாரம்பரியங்களை போதித்துக் கொண்டு மனித சடாச்சாரங்களை போதித்துக் கொண்டு
கூட பழக்க வழக்கங்களை மற்றவர்களுக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான போதனை போதிக்கிறவர்களுக்கு என்னவா இருப்பாங்க? எதிரிகளா இருப்பாங்க. அததான் நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம்? அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறோம். நம்ம யாரா இருக்கக்கூடாதுன்னா, கிறிஸ்தவத்தை மதமாக பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது, மத போதனைகளை போதிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்துடைய போதனை பின்பற்றுவர்களா நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ அவங்களை பத்தி இன்னும் ஒரு சில டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யோவான் 18ஆம் அதிகாரம் 19 இருந்து 24 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் 18 19 இருந்து 24. பிரதான ஆசாரியர் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தார். பிரதான ஆசாரியர் எதை பத்தி விசாரிக்கிறாரா? எதை பத்தி விசாரிக்கிறாரு? அவருடைய சீஷர்களை குறித்தும் அவருடைய போதனைகளை குறித்து விசாரிக்கிறார். ஏன்னா இவங்களுக்கு இயேசு ஏன் ஒரு பெரிய ஆபத்தாக காணப்பட்டார்? இவர்களுக்கு இயேசு ஏன் ஒரு பெரிய எதிரியாக தோன்றினார் அப்படின்னா, எதனால? அவருடைய போதனையினால். இப்ப இயேசு வந்து போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு? இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள்? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு சொன்னாரு? என்ன வருத்தம், என்ன பாரத்தை ஜனங்கள் சுமந்து கொண்டிருந்தார்கள்? சொல்லுங்க. யூத பாரம்பரியம், யூத மத போதனை, மூட பழக்க வழக்கம். ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அறியாமையில இருந்து கொண்டு யூத சடங்காச்சார முறைகளை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு நைட் தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்யணும்? சடங்காச்சார முறைகளை செய்யணும். அதாவது இந்த உணவை தான் சாப்பிடணும், இந்த உணவை சாப்பிடக்கூடாது, இப்படிதான் செய்யணும், அப்படி செய்யக்கூடாது, கையை காலை கழுவணும், முகத்தை கழுவணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ அவங்களுக்கு அந்த யூத மதம் என்பது எப்படி இருக்குது? வருத்தம். யூத மதம் என்று எப்படி மாறி போச்சு? பாரமாக மாறிடுச்சு. இன்னைக்கும் கிறிஸ்தவத்தை நீங்க மதமா பின்பற்றினீங்கன்னா அது உங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? பாரமாகவும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறதாகவும் என்ன பண்ணும்? இருக்கும். அப்ப கிறிஸ்தவத்தை எப்படி பின்பற்றக்கூடாது? மதமாக பின்பற்றக்கூடாது. எப்படி பின்பற்ற வேண்டும்? மார்க்கமாக, இயேசு கிறிஸ்துடைய போதனையாக பின்பற்ற வேண்டும். இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல். இப்ப அந்த இளைப்பாறுதலை எப்படி தருவேன்னு சொல்றாரு தெரியுமா? நீங்கள் என்னிடத்திலிருந்து என்ன பண்ணுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது. நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசித்து பாருங்க. என்ன சொல்றாங்க? இயேசு என்னிடத்திலிருந்து என்ன பண்ணுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன உண்டாகும்? இளைப்பாறுதல் உண்டாகும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் எதுதான்? இயேசு கிறிஸ்துடைய போதனை தான். இயேசு கிறிஸ்துடைய போதனையை நாம கற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடந்தால் நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு. அப்படி இல்லை என்றால் கிறிஸ்து என்ற பெயரை சொல்லிக் கொண்டு கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டு வந்தாலும் நம்முடைய ஆத்மா இப்படிதான் இருக்கும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒரு ஆத்மாவாக தான் இருக்கும். இல்லைங்க நான் சொல்றது? சரி, அப்போ இந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்றாரா? அவருடைய சீஷரை குறித்தும் அவருடைய போதகத்தை குறித்து என்ன பண்றாரா? விசாரிக்கிறார். இப்ப என்ன கூட நிறைய பேர் எதைதான் விசாரிக்கிறாங்க? அவருடைய போதனை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போதனையை தப்பு தப்பா கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாரும் உட்கார்ந்து என்கிட்ட வந்து நீங்க கத்துக் கொடுக்குற போதனை என்கிட்ட தப்புன்னு சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? வசனத்திலிருந்து அவங்களுக்கு விளக்கத்தை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். நான் தப்புன்னு அவங்க என்ன பண்ணட்டும், வசனத்தை வச்சு எனக்கு நிரூபிக்கட்டும். நான் தப்பா இருந்தா என்ன பண்றேன்? என் தப்பை நான் என்ன பண்றேன்? திருத்தி கொள்றேன். ஆனா அவங்க தப்பா இருந்தா அவங்க என்ன பண்ணணும்? அவங்க தப்பை திருத்தி கொண்டு இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளை அவங்க ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். நான் சொல்றது சரி. இப்போ அவனுடைய போதகத்தை குறித்து விசாரித்தான். அப்புறம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். என்ன பேசினார் இயேசு?
என்ன பேசினாரு? உண்மையை பேசினார். அப்புறம் ஜெப ஆலயங்களிலே ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிற தேவ ஆலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். இயேசு என்ன சொன்னார்? உங்களுக்கு மறு உத்தரமா, நான் உங்களுக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி ஓப்பனா ஜப ஆலயத்திலையும் தேவ ஆலயத்திலும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உபதேசம் பண்ணி டீச் பண்ணிட்டு இருந்தேன். இயேசு அதுதான் 3 வருஷம் அதுதான் செய்தார். தன்னுடைய சீஷர்களுக்கும் அதுதான் என்ன பண்ணார்? செய்தார். அதை தான் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தார். கடைசியா போகும்போது என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரு? நான் போறேன், நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகள் என்ன ஆக்குங்க? சீஷராக்குங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல என்ன கொடுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க. நான் உங்களுக்கு கற்பித்த யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்க. அப்ப என்ன சொல்லிட்டு போனார் இயேசு? நான் உங்களுக்கு என்ன கத்துக் கொடுத்தேனோ அது அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? கத்துக் கொடுங்கன்னு சொல்றேன். இல்லைங்களா? அப்ப இங்க சொல்றாரு, நான் ஜப ஆலயத்திலும் போதித்தேன், தேவ ஆலயத்திலும் என்ன பண்ணினேன்? போதித்தேன், உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அப்புறம் ஒன்றும் பேசவில்லை. சீக்கிரட்டா நான் எதுவுமே என்ன பண்ணல, பேசல. எல்லாமே என்னதான் ஓப்பனா எல்லாருக்கும் கத்து கொடுத்தேன். அப்புறம் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்கள் என்ன பண்ணுங்க? விசாரிங்க. நீங்க தான் என்கிட்ட விசாரிக்கிறீங்க. நான் என்ன போதித்தேன், நான் என்ன கற்றுக் கொடுத்தேன் என்பதை கேட்டவரிடத்தில் போய் என்ன பண்ணுங்கள்? விசாரிங்கள் அப்படின்ற. அப்புறம் அறிந்திருக்கிறார்கள் என்றார். இயேசு மறுபடியும் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? அவர் செய்த அற்புதத்தை பத்தி பேசல. எதை பத்தி தான் பேசுறாரு? அவர் போதித்த போதனை, அவர் போதித்த உபதேசத்தை பத்தி தான் பேசுறாரு. அவர் பேசினவைகளை குறித்து தான் பேசுகிறார். அப்புறம் இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான். இது என்ன தெரியுமா? இது டைவர்ஷன். இவர் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த விஷயத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் என்ன பண்றான்? பலான ஒரு கன்னத்துல அறையறான். அந்த மாதிரி நடக்கும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வரும்போது சில நேரங்களிலே அதை பிடிக்காத நபர்களோ அந்த நபர்களுடைய உதவியாளர்களோ நம்ம என்ன பண்ண பார்ப்பாங்க? திடீர் திசை திருப்ப பார்ப்பாங்க. சரி, இங்க அவரு திசை திருப்புறாரு. பலார் இயேசு கன்னத்துல அறையிறார். ஓகேவா? அப்புறம் இயேசு அவனை நோக்கி பேசினதுண்டானால் நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். சோ இப்போ இவரு யாரு? இவரு ஒரு பிரதான ஆசாரியர் தான். இவர் இன்னொரு பிரதான ஆசாரியனுக்கு என்ன பண்றாராம்? இயேசுவை அனுப்பி விடுகிறார். சோ ஏற்கனவே நீங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பிரதான ஆசாரியர் தான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணும் காலாகாலமா. அதுதான் கடவுள் கொடுத்த கட்டளை. ஆனா கடவுள் கொடுத்த கட்டளைய இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்க. மீறிட்டாங்க. ஏன் மீறினாங்க? சுயநலம். ஒருத்தருக்கு பதவி இருந்தா இன்னொருத்தருக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. அவரு என்ன பண்றாரு? எனக்கும் பதவி வேணும்னு சண்டை போடுறாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்க? 2 பேரும் என்ன வாழ்ந்துக்கலாம்? பிரதான ஆசிரியர் இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க? முடிவு பண்ணி 2 பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதுல ஒரு பிரதான ஆசாரியர் இயேசுவை விசாரித்துட்டு அவர் என்ன பண்றாரு? இன்னொரு பிரதான ஆசாரியர்கிட்ட அனுப்புறாரு. அவர் யாரு? காய்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர். ஆக்சுவலா இவர் தான் என்ன பண்றாருன்னா முதல்ல இயேசுவை சிலுவையில அறைவதற்கு இவர் என்ன பண்றாரு? திட்டம் தீட்டுகிற ஒரு பிரதான ஆசாரியராய் இவர் இருக்கிறார். சரிங்களா? அப்போ இவர் என்ன பண்றாரு? இன்னொருத்தர்கிட்ட அனுப்புறாரு. சரி, இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு வசனத்தை நாம வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள்.
மத்தேயு 26:1-4. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றார். என்றார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பாய் காய்பா எனப்பட்ட பிரதான பிரதான ஆசாரியருடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பிரதான ஆசாரியரை கர்த்தர் ஏன் ஏற்படுத்தினார்? பைபிள் பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல முதல்ல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால் அது யார்தான்? பிரதான ஆசாரியன். அந்த காலத்துல முதல் பிரதான ஆசாரியனா இருந்தது யாருன்னா ஆரோன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆரோனுடைய குடும்பம் தான் என்னவா இருப்பாங்கன்னா ஆசாரியர்களா இருப்பார்கள். அவருடைய குடும்பத்துல ஒருவர் தான் என்னவா மாறுவாரு? பிரதான ஆசாரியனா மாறுவாருன்னு சொல்றாரு. சோ அதுதான் என்ன ஆகுது? காலகாலமாக வருகிறது. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவ ஆலயத்துக்கு வரும்போது இந்த ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து ஜனங்களை தேவனோடு என்ன பண்ண வேண்டும்? இணைக்க வேண்டும். இதுதான் யாருடைய வேலை? யாருடைய வேலை? ஆசாரியருடைய வேலை. பிரதான ஆசாரியருடைய வேலையும் அதுதான். ஆனா பிரதான ஆசாரியர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவர்த்தி நாள் என்ற ஒரு நாள் வரும்போது தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி என்கிற ஒரு பலியை அவர் என்ன பண்ணுவாராம்? ஏறெடுத்து ஜனங்களுக்காக, தனக்காக, தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பாவங்களுக்காக தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல போய் என்ன பண்ணுவாராம்? மத்தியஸ்தர் மாதிரி போய் நிற்பாராம். டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவாரண நாள் என்ற அந்த நாளிலே பிரதான ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவாராம்? ஜனங்களுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்தாருடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணுவாராம்? பாவ பரிகார பலியை அவர் என்ன பண்ணுவாராம்? ஏறெடுப்பார். யார் செய்வா? பிரதான ஆசாரியர். ஆனா பாருங்க, இதுல இருக்கிற ஒரு விசேஷம் பாருங்க. கர்த்தர் தான் யாரை ஏற்படுத்துறது? பிரதான ஆசாரியர். இந்த பிரதான ஆசாரியருடைய வேலை கர்த்தருக்கும் மனிதருக்கும் நடுவில் நின்று மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இவர் என்ன பண்ணணும்? பலியை ஏறணும். இவர் என்ன பண்ணணும்? ஜனங்கள் கடவுளுடைய கட்டளையின்படி நடப்பதற்கு கர்த்தருடைய கட்டளையை ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? போதிக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு? கடவுளையே எப்படி கொலை செய்யலாம், அவரை எப்படி தந்திரமா பிடிக்கலாம், அவரை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீட்டுல உட்கார்ந்து இவர் என்ன பண்றாரு? பிளான் பண்ணி. யோசிங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். இவங்க இந்த மாதிரிதான் யோசிக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த அறிவை கொடுத்தது யார் தான்? கர்த்தர் தான். இவங்க இந்த மாதிரி பாக்குறதுக்கு, இந்த மாதிரி பேசுறதுக்கு, இந்த மாதிரி செயல்படுறதுக்கு எல்லா காரியத்தையும் கொடுத்தது யார் தான்? கர்த்தர் தான். ஆனா கர்த்தர் கொடுத்ததா வச்சு இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு எதிராக என்ன பண்றாங்க? செயல்படும். இப்போ நம்ம எல்லாருக்கும் கடவுள் என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? சுயமாய் சிந்திப்பதற்கான திறனை கொடுத்திருக்கிறார். இந்த சுயமாய் சிந்திப்பதற்கு, சுய விருப்பமாய் செயல்படுத்துவதற்கு, நாமே ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இந்த ஆற்றலை கொடுத்தது யாரு? யாரு? கர்த்தர். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எதுவுக்கும் அந்த ஆற்றல் கிடையாது. ஆடு, மாடு, மிருகம், பறவை, பட்சி எதுக்குமே சுயமா யோசித்து ஒரு முடிவு எடுப்பதற்கு என்ன கிடையாது? ஆற்றல் கிடையாது. நீங்க ஒரு மாடு இருக்குன்னு வச்சுங்க, புள்ளி எங்க இருந்தாலும் அது என்ன பண்ணும்? அது மாடு போகும். அதனுடைய எண்ணம் எப்படின்னா, புல் இருந்தா என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும். வயிறு ரொம்ப ஒரு இடத்துல போய் உட்காரணும், என்ன பண்ணணும்? அசை போடணும். அப்புறம் மத்ததெல்லாம் என்ன பண்ணணும்? கழிவுகள் எல்லாம் வெளியேற்றணும். திருப்பி பசி எடுத்த உடனே என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இதுதான் அதனுடைய வாழ்க்கை. ஆனா மனிதர்களுக்கு மட்டும் ஆண்டவர் என்ன சக்தி கொடுத்திருக்கிறார்களா? சுயமாய் சிந்திப்பதற்கும் சுயமாய் முடிவெடுப்பதற்கும் என்ன கொடுக்கிறார்? ஆற்றல் கொடுக்கிறார். ஆனா இந்த ஆற்றலை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு
அந்த கடவுளையே நிராகரிக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு இந்த உலகத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? வாழ்வு சொன்னது கர்த்தர் தான் அந்த ஆற்றலை கொடுத்தாரு. ஆனா அந்த ஆற்றலை வச்சு என்ன சொல்றோம்? இந்த கர்த்தர் எனக்கு வேணாம், இவர் யார் கிடையாது, கடவுள் கிடையாது, இவருடைய போதனை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அவர் கொடுத்த தாளந்தை வச்சு, அவர் கொடுத்த திறமையை வச்சு, அவர் கொடுத்த ஆற்றலை வச்சு அவருக்கு எதிராக என்ன பண்றோம்? செயல் சொல்றது இருக்குதா? இந்த பிரதான ஆசாரியை ஏற்படுத்துறதே யார்தான்? கர்த்தர் தான். அவன் என்ன பண்றான்? அவரை ஏற்படுத்தினவருக்கு எதிராகவே அவன் என்ன பண்றான்? செயல்பட ஆரம்பிக்கிறான். அவனுக்கான சிந்தனை திறனை கொடுத்ததே கர்த்தர் தான். அந்த சிந்தனை திறனை வச்சு அவருக்கு எதிராக என்ன பண்றான்? சதி திட்டம் தீட்டுகிறான், தீமைகளை ஏற்பட்ட நினை. இப்ப நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? படைத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான திறமைகளும் தாளந்துகளும் யாரிடத்திலிருந்து வந்தது? அவரிடத்திலிருந்து வந்தது. அந்த தாளந்துகளை திறமைகளை ஒரு நாளும் அவருக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, பயன்படுத்த போது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. மத்தேயு 26 59 66 வாசிப்போம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். என்ன தேடுறாங்க? பொய் சாட்சி. ஏன்னா அவரிடத்துல இவங்களால என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ விதமான மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ விதமான போதனைகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான வாழ்க்கை தத்துவங்கள் இருக்கிறது. ஆனால் எத்தனையோ இருந்தாலும் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு ஈடு இணை ஆகாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் போதனை இந்த உலகத்திலேயே உன்னதமான போதனை. அந்த போதனையை அடிப்பதற்கு, அதை வீழ்த்துவதற்கு எந்த மனிதன் இதுவரைக்கும் எழுந்ததில்லை, அதை வீழ்த்தவும் முடியாது. அதற்கு சவாலும் யாராலும் என்ன பண்ண முடியாது? விட முடியாது. ஆனா இன்னைக்கு நிறைய என்ன விஷயம் நடக்குதுன்னா, அந்த போதனை அறிந்தவர்கள் அந்த போதனை உதறிவிட்டு வேற மனித போதனைகளுக்கும் வேற மத போதனைகளுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓடி பின்பதாக அலைந்து தெரிந்து கொண்டு. சொல்லுங்க, விளக்குதா உங்களுக்கு? இப்போ இங்க என்ன சொல்றாங்க? பொய் சாட்சியை ஏற்படுத்துறாங்க. ஏன்னா அவருக்கு எந்த குற்றத்தையும் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அதே மாதிரிதான் அவருடைய போதனைகளையும் நீங்க எந்த குற்றத்தையும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ எத்தனை பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினாலும் அந்த பொய் சாட்சிகள் அவரை குற்றவாளியாய் தீர்ப்பதற்கு என்ன பண்ண முடியல, தகுந்த ஆதாரத்தை கொடுக்க முடியும். வாசிப்போம். ஒருவரும் ஆகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. அநேகர் வந்து சாட்சி சொல்லியும் அந்த சாட்சி என்ன பண்ணவில்லை, ஒவ்வவில்லை. அப்புறம் கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். இவர் என்ன சொன்னாராம்? தேவாலயத்தை இடிச்சிட்டு 3 நாளையில என்ன பண்ணிடுவேன், கட்டிடுவேன் சொன்னாராம். ஆக்சுவலா இயேசு தேவாலயத்தை பத்தி சொன்னாரா? இல்ல, தன்னுடைய சரீரத்தை பத்தி என்ன பண்ணாரு சொன்னார். சொன்னது அவர் என்ன சொன்னாரு? நான் மரித்து 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், உயிரோடு எழும்புவேன் என்பதுதான் என்ன சொன்னார்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் இதை 3 நாள் என்ன பண்ணுவேன், கட்டி எழுப்புவேன்னு சொன்னார். தன்னுடைய சரீரத்தை பத்தி சொன்னார். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவர் சொன்ன வார்த்தை எந்த அர்த்தத்துல சொன்னார்ன்றதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தத்தை போட்டு அவருடைய வார்த்தையினாலே அவர் என்னவா மாத்துறாங்க, குற்றவாளிகளாய் மாற்றுகிறாங்க. அப்புறம்
பிரதான ஆசாரியன் ம். எழுந்திருந்து ம். அவரை நோக்கி, ம். இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து ம். நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். ம். இயேசுவோ பேசாமல் இருந்தார். ம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, ம். நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? என்ன கேக்குறாரு? நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்தான் யாரு? உண்மையான கடவுள்னு அர்த்தம். அப்ப இவர் கேக்குறாரு, நீ கடவுளா அப்படின்னு கேக்குறாரு. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. சொல்லும்படி ம். ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் என்றார். இயேசு என்ன சொல்றாரு? ஆமாப்பா, நீ சொல்றபடி நான் யார்தான்? தேவனுடைய குமாரன் தான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? ஏற்கனவே இதை பேதுரு சொல்லியிருக்கிறாரு, யோவான் சொல்லியிருக்கிறாரு. இங்க யாருடைய வாயில வந்துடுச்சு? பிரதான ஆசாரியனுடைய வாயில வந்துடுச்சு. இயேசு என்ன சொல்றாரு? ஆமா, நீ சொல்றபடிதான், இது உண்மைதான். ஓகே, அப்புறம் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இவன் தேவதூஷணம் சொன்னான். சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். இப்ப இவருக்கு என்ன தேவை? எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லணும்? இவரை கொன்னுடுங்கன்னு சொல்லணும். அதுதான் யார் காதுல வந்து விடணும்? பிரதான ஆசாரியன் காதுல விடணும். அதற்கு மக்களை எப்படிலாம் என்ன பண்றாரு? தூண்டுறாரு, திசை திருப்புறாரு. இயேசு சொன்ன வார்த்தையை வச்சு அவருக்கு எதிராக என்ன பண்றாரு? காரியங்களை குற்றமாய் திருப்புகிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு? பாத்தீங்களா, இவர் தன்னை என்னன்னு சொல்றாரு? தேவ தூஷணம் சொல்லுகிறான். இவன் இதற்கு மேல நமக்கு என்ன தேவையில்லை? சாட்சி தேவையில்லை. இவன் வாயாலே இவன் தன்னை என்ன சொல்லிட்டான்? கடவுள் என்று சொல்லிவிட்டான். இதற்கு மேல் தேவ தூஷணம் ஒன்றும் இல்லை. ஆகவே இவர் யாரு? எதுக்கு பாத்திரரா இருக்கிறார்? மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு சொல்லாததை சொன்னதாக என்ன பண்றாங்க? ட்விஸ்ட் பண்றாங்க. இயேசு உண்மையை சொன்னாலும் அதையும் அவருக்கு எதிராக என்ன பண்றாங்க? ட்விஸ்ட் பண்றாங்க. இல்லைங்களா? இதுதான் யார் செய்வா அப்படின்னா, மதத்தை போதிக்கிற போதகர்கள் இதைதான் செய்வார். நீங்க சத்தியத்தை சொன்னீங்கன்னா அந்த சத்திய வார்த்தைகள் நீங்க என்ன சொல்றீங்களோ அதனுடைய அர்த்தத்தை அவங்க சரியா புரிஞ்சுக்காம அதை யாருக்கு எதிராக திருப்பாங்க? நமக்கு எதிராக திருப்பாங்க. எப்படி இயேசுக்கு எதிராக திருப்பினாங்களோ அதே போல சத்தியத்தை பேசுகிற நமக்கு எதிராகவே அதை என்ன பண்ணுவார்கள்? திருப்பி நம்முடைய பேரை என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு முன்னாடி என்ன பண்ண பார்ப்பாங்க? கெடுக்க பார்ப்பாங்க. நம்ம தேவ தூஷணம் சொல்றோன்னு மக்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? பரப்பி விடுவாங்க. இவர் துரு உபதேசம் பண்றாங்க அப்படின்னு மக்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? பரப்பி விட்டு நம்முடைய பேரை எடுக்க பார்ப்பாங்க. இதுதான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இயேசு சில விஷயங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? அமைதியா இருந்தாரு. சில விஷயத்துல அவர் வாயை திறந்து என்ன பண்ணாரு? பேசுறாரு. உண்மைனா ஆமா உண்மைனா. சில பொய்யான விஷயங்கள் அவர் என்ன பண்ணவில்லை, அதற்கு பதில் அவர் என்ன பண்ணவில்லை, கொடுக்க. அது போல நம்மளும் என்ன பண்ணணும்? சத்தியத்தை பேசணும். சில காரியத்துக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில கேள்விகளுக்கு நம்ம என்ன கொடுத்து ஆகணும்? பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அடுத்து இந்த பிரதான ஆசாரியர் வேத பாடல்களை பத்தி பார்த்துட்டோம். முழுமையா பார்க்கல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம அப்புறமா டைம் இருக்கும்போது பார்ப்போம். இப்போ அடுத்த இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னா, 2 அரசியல்வாதிகள். ஒருத்தர் யாரு? பிலாத்து. இன்னொருத்தர் யாரு? ஏரோது. இவங்க 2 பேருமே அரசியல்வாதிகள். ஒருத்தர் பிலாத்து வந்து ரோம அரசு சார்பான ஒருத்தர். ஏரோது யார் அப்படின்னா யூதர்களை சார்ந்த ஒருத்தர். ஆனாலும் இவங்க 2 பேருமே யார்தான்?
அரசியல்வாதிகள் தான். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிலாத்து கிட்ட இயேசுவை கொண்டு வராங்க. பிலாத்து கிட்ட இயேசுவை கொண்டு வரும்போது இயேசு மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. பிலாத்து என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 23வது அதிகாரம் 3வது வசனம். பிலாத்து அவரை நோக்கி, "நீ யூதருடைய ராஜாவா?" என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, "நீர் சொல்லுகிறபடியேதான்" என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த இந்த மனுஷனிடத்தில் நான் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். பிலாத்து என்ன சொல்றாரு? இயேசு மேல என்ன இல்ல, ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி சொன்னார். இரண்டாவது வாட்டி பாருங்க, 23வது அதிகாரம் 14வது வசனம். அவர்களை நோக்கி, ஜனங்களை கடகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது ஒன்றையும் இவனிடத்தில் காணவில்லை. அவர்கிட்ட என்ன குற்றத்தை காணல? எந்த குற்றத்தையும் காணல. அதுக்கு அடுத்த வசனம், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. யார் சொல்றா? பிலாத்து சொல்றார். ஏரோதும் சொல்லிட்டாரு. கடைசியா இன்னொரு ஒரு இடத்துல பாருங்க, 22வது வசனம், 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். சோ பிலாத்து அவர் நீதி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார். அவருடைய வேலை என்ன? மக்கள் கொண்டு வரக்கூடிய பிராதுகளை விசாரித்து யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு அவர் என்ன பண்ணணும்? தீர்ப்பு சொல்லணும். இப்போ இவர் என்ன தீர்ப்பு சொல்றாரு? 3 வாட்டி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இவரத்துல என்ன இல்ல, ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை, இவர் மரணத்துக்கு ஏதுவாக எந்த குற்றத்தையும் செய்யவில்லை அப்படின்னு 3 வாட்டி சொல்லிட்டாரு. ஆனா கடைசியில என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? விடுதலை பண்ணாரா? என்ன பண்ணாரு? சிலுவையில் அறைவதற்கு என்ன பண்ணார்? ஒப்பு கொடுக்கும். இப்போ பிலாத்துவுக்கு நல்லாவே தெரியும் இவர் யார் இல்ல, குற்றவாளி இல்லைன்னு தெரியும். ஆனா மரண தண்டனைக்கு அவரை என்ன பண்ணுகிறான்? ஒப்பு கொடுக்கிறான். இதுதான் யார் செய்கிற வேலை? அரசியல்வாதிகள் செய்கிற வேலை. இப்போ நம்ம வாழ்க்கையில அரசியல் இருக்குதா இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதி தான், தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதி தான். நம்ம சூழ்நிலையில நம்ம எப்படி நடப்போம்? நிறைய அரசியல் செய்வோம், நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுவோம். இந்த பாலிடிக்ஸ்ல அரசியல்ல நல்ல அரசியல் இருக்குது, கெட்ட அரசியல் இருக்குது. குட் பாலிடிக்ஸ், பேட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல அரசியல் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு நன்மை செய்வதற்காக செய்யப்படுவது. கெட்ட அரசியல் என்ன தெரியுமா? தனக்கு நன்மை உண்டாகுன்றதுக்காக செய்யப்படுவது. தனக்கு பதவி வேணும், தனக்கு பணம் வேணும், தனக்கு புகழ் வேணும், தனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா பேட் பாலிடிக்ஸ் செய்வாங்க. தன்னை பத்தி யோசிக்காதவங்க மத்தவங்களை பத்தி நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க? குட் பாலிடிக்ஸ் செய்வாங்க. இப்போ பிலாத்து என்ன பாலிடிக்ஸ் பண்ணாரு? என்ன பாலிடிக்ஸ் பண்ணாரு? பேட் பாலிடிக்ஸ். என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னா, அவரு தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறார். அவரு இந்த யூத ஜனங்கள் மத்தியிலே தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதனால குற்றம் இல்லாத ஒருவரை குற்றவாளியாக இவர் என்ன பண்றாரு? தீர்ப்பு செய்து யார் கையில ஒப்பு கொடுக்கிறாரு? அவரை கொலை செய்யும்படியாக ஜனங்கள் கையில ஒப்பு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, வாழுகிற இடத்துல எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் பண்றோம்? நீங்க பாலிடிக்ஸே பண்ணலன்னு நான் சொல்லக்கூடாது.
எப்படியாவது ஒரு விதத்துல என்ன பண்ணுவீங்க, பாலிடிக்ஸ் பண்ணதான் செய்வீங்க. அது எப்படிப்பட்ட பாலிடிக்ஸா இருக்கணும், குட் பாலிடிக்ஸா இருக்கணும். அப்படின்னா என்ன, மற்றவர்களுக்கு நன்மை விளைவிக்க கூடியதாக இருக்கணும். குற்றவாளி என்றால் அவர் குற்றவாளியாக தீர்க்கணும். நிரபராதி என்றால் அவர் என்ன பண்ணணும், நிரபராதியாக தீர்க்கணும். நம்முடைய அரசு சட்டத்திலே ஒன்று இருக்குது. ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் என்ன பண்ணலாம், தண்டனை அவர்கள் உட்படுத்தப்படலாம். ஆனால் ஒரு நிரபராதி கூட என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, நியாயம் வழங்கப்படும் போது அக்கார்டிங் டு தி எவிடன்ஸ், அதாவது என்ன சாட்சிகள் இருக்குது, என்ன அத்தாட்சி இருக்குது, அதை வச்சுதான் ஒரு நீதிபதி என்ன பண்ணுவாரு, நியாயம் கொடுப்பார். இப்ப இந்த நியாயம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ, யாருக்கு வழங்கப்படுகிறதோ அந்த நபர்களுக்கு தீர்ப்பு வரும். என்ன தீர்ப்பு, இந்த குற்றவாளிக்கு இந்த மாதிரி தீர்ப்பு, இந்த மாதிரி தண்டனை, அதெல்லாம் சொல்லி தீர்ப்பு வரும். இப்போ பாதிக்கப்பட்டவங்க அந்த தீர்ப்பை எழுத்துப்பூர்வமா வாங்கினா மட்டும் போதாதான், அவங்க மனசுல, அவங்க உணர்வுல தங்களுக்கு நியாயம் வழங்கப்பட்டது என்று அவங்க என்ன பண்ணணுமா, உணர வேண்டுமா. ஏதோ வக்கீல் ஜட்ஜி ஏதோ ஒரு தீர்ப்பை அப்படியே எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா மட்டும் போதாதான், அது யாருக்கு அந்த நியாயம் வழங்கப்பட்டதோ, நீதி வழங்கப்பட்டதோ, பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உணரணுமா. என்ன உணரணுமா, நாங்க பாதிக்கப்பட்டவங்க, எங்களுக்கு ஜட்ஜ் என்ன கொடுத்திருக்கிறாரு, சரியான தீர்ப்பு தான் கொடுத்திருக்கிறாரு, குற்றவாளிகளை சரியாக என்ன பண்ணியிருக்கிறார், தண்டித்திருக்கிறார் என்று அவங்க உணரணும். ஆனா பிலாத்து அப்படி செஞ்சாரா, சொல்லுங்க. அவர் என்ன பண்ணுவாராம், பண்டிகைக்கு ஒருத்தனை விடுதலை ஆக்குவாராம். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு யாரை விடுதலை பண்ணு, பரபாசை விடுதலை பண்ணு. ஆனா இயேசுவை என்ன பண்ணு, சிலுவையில் அறை. இப்போ ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாக பிலாத்து என்ன செஞ்சிருக்கணும், இயேசுவை விடுதலை செஞ்சிருக்கணும், பரபாசை என்ன பண்ணிருக்கணும், சிலுவையில் அறைஞ்சிருக்கணும். ஆனா அவர் அதை செய்யாமல் மாத்தி செய்யணும். ஏன்னா அவருடைய பதவி அவர் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அவருடைய செல்வாக்கு என்ன பண்ணணும், பாதுகாத்துக்கணும். அதனால மத்தவங்களை பத்தி அவருக்கு என்ன இல்லை, கவலை. இப்ப நாமளும் நிறைய நேரங்களில பிலாத்துவ போல ஒரு இடத்துல நிற்போம். நம்ம கிட்ட சிலர் நியாயம் கேட்டு வருவாங்க, சிலர் நீதி கேட்டு வருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், நீதியாய் நியாயமா என்ன பண்ணணும், நடந்து ஆமென் சொல்லலாமா. அல்லேலூயா. பிலாத்து என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 23:23 இருந்து வாசிக்கலாமா. அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கொண்டே இருந்தார்கள். பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக் கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப பிலாத்துக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா, இருக்குது. பிலாத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாரா, அவரால் செய்ய முடியுமா, முடியாதா, முடியும். ஆனாலும் அவர் என்னதான் செய்யறாரு, அநியாயமான ஒரு காரியத்தை செய்யணும், அநியாயத்திற்கு துணை போகிறார். நாம அப்படிப்பட்டவர்களா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இன்னொரு அரசியல்வாதி இருந்தாலே ஏரோது, பாருங்க, இந்த ஏரோதுக்கும் பிலாத்துக்கும் என்ன ஆகாதா, ஒத்து வர ஆப்போசிட் கட்சி, ரெண்டும் ஆப்போசிட் கட்சி. ஆனா என்ன நடக்குதுன்னா, அவங்க நண்பர்கள் ஆயிட்டாங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருவருக்கு ஒருவராய் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் என்ன ஆனாங்களாம், சிநேகிதரானார்கள். எதை வச்சு, இயேசுவை வச்சு. நமக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இப்ப நமக்கு 2 எதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எதிரியும் அந்த எதிரியும் ஒரு நாள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம பத்தி என்ன பத்தி பேசுறாங்க அப்படின்னா 2 பேரும் என்ன ஆயிடுவாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஏன், அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேரும் யாரை எதிரியா பாக்குறாங்க, என்ன எதிரியா பாக்குறாங்க. அது போல நம்ம வாழ்க்கையில நடக்கும். நமக்கு ஒரு சொந்தக்காரர் நம்மளை எதிரியா பார்ப்பாரு,
இன்னொரு சொந்தக்காரன் நம்மள எதிரியை பார்ப்பாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த 2 சொந்தக்காரன் என்ன ஆயிடுவாங்க? ஒன்னாயிடுவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் பிடிக்காது. ஆனாலும் என்ன ஆயிடுவாங்க? ஒன்னாயிடுவாங்க. இப்போ நம்ம அப்படிப்பட்ட நபர்களாக என்ன பண்ணக்கூடாது? இருக்க. நியாயம்னா நியாயம், நீதினா நீதி, அநியாயம்னா அநியாயம், அக்கிரமம்னா அக்கிரமம், சத்தியம்னா சத்தியம், உண்மைனா உண்மை, பொய்னா பொய், துருபதேசம்னா துருபதேசம், தவறான போதனைனா என்ன? தவறான போதனை. அதற்காக நாம் எந்த சொந்தங்களை வேணா என்ன பண்ணலாம்? இழக்கலாம். எந்த சொந்தங்கள் வேணா நமக்கு எதிரிகளாக என்ன பண்ணலாம்? மாறலாம். நம்ம எதிரிகள் கூட என்ன வரலாம்? நண்பர்களாக மாறலாம். ஆக மொத்தம் அரசியல்வாதிகள் எப்பவுமே என்னவா இருப்பாங்க? அரசியல்வாதிகள். நாம் அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கு. அப்படியே அரசியல் செய்யணும்னா என்ன அரசியல் செய்யணும்? நல்ல அரசியல். எப்படி? நம்முடைய சுயநலத்திற்காக அல்ல, மற்றவருடைய நலத்திற்காக என்ன பண்ணலாம்? நல்ல காரியங்கள் ஆமென் சொல்லலாமா? ஆக மொத்தம் அரசியல்வாதிகள் சிந்தனையோட அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்தி அவங்க புத்தியை காமிச்சு நிரபராதியை என்ன பண்ணிட்டாங்க? தண்டிச்சுட்டாங்க. சுயநலத்துக்காக ஒரு அப்பாவை என்ன பண்ணாங்க? சிலுவையிலே கொன்று. இதை நாம் அறிந்து கொள்கிறோம். இதன் மூலமாக நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய காரியம் அநேகம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் கற்களை முடியும்.